அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளுடைய ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட், அதாவது மாணவர்களுக்கு அடுத்து என்ன அப்படின்ற ஒரு தேடுதலில் இறங்க ஆரம்பித்து இந்த ஒரு ஷார்ட் டைமில் நிறைய மாணவர்களுக்கும் பெற்றோர்களும் வரவேற்பை பெற்ற ஒன்று. நிறைய மாணவர்கள் தேடி வந்ததையும் அவருக்கான வெற்றிகளை அடுத்தடுத்த நிலையில் கொண்டு வரதுக்கும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு சேனலாக இருக்கணும், ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தில் தான் இதெல்லாமே ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு வந்து லைக் 5ஆம் தேதி, ரைட், சாட்டர்டே ஈவினிங். இந்த டேட்டில் இன்னைக்கு இருக்கிற ஒரு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் தேடுற மாணவர்களாக இருக்கட்டும், அந்த மாணவர்களுக்காக ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கிற பெற்றோர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது சில தகவல்கள் தேவைப்படுது. அப்படி தேவைப்படுற தகவல் இதில் கிடைச்சிருக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ அந்த வீடியோவில் இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு தடவை பொறுமையாக உட்காந்து, ஒரு பெரிய லென்த்து வீடியோங்க. இன்றைக்கி என் மைண்டில் நான் அதை ஒன்றா பிரித்து போட்டு நிறைய நண்பர்களை பார்க்க வைக்கிறதுலாம் நோக்கம் இல்லை. லென்த் வீடியோ இருந்தாலும் இன்ஃபர்மேஷன் உள்ளுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கம் தான் வி வில் ஸ்டார்ட். இதில் 4 அஜெண்டா ப்ரிப்பேர் பண்ணுறேன், சரிங்களா? அஜெண்டா நம்பர் 1, தமிழ்நாட்டில் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கீழே இந்த ரெசிக்னேஷன் ப்ராசஸ், சரிங்களா? அடுத்து வந்து டிம்டு யூனிவர்சிட்டியோட சீட் மேட்ரிக்ஸ் சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து என்னோட மார்க் இது, இந்த மார்க்குக்கு இனிமே வரப்போகிற கவுன்சிலிங் எங்கே என்னுடைய கேட்டகரி, அதாவது எந்த கேட்டகரியில் ஃபிட் ஆகும் அப்படின்ற எனக்கு இந்த புரிதலே இல்லாமல் ஒரு 262 மார்க் இருக்கிறாங்க சார், நான் கவர்மெண்ட் காலேஜில் எப்படியாவது வாங்கிடுவேன் சார், இன்னும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்னு இருக்கிற பெற்றோர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு அந்த புரிதல் இல்லாமல் திரும்ப அதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் ஏதோ ஒரு இடத்துல யாரையோ ஒருத்தரை நம்பி ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. பட் அவங்களுடைய ஸ்டாண்டிங் பொசிஷனும் இருக்கிற இடமே தெரியாமல் இருக்கிற அப்படின்னு நோக்கத்தில் இந்த மார்க் விஸ் கேட்டகரி அப்படின்ற மாதிரி ஒரு டேக்லைன் ப்ரிப்பேர் பண்ணி அது கீழே நிறைய கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன், அதை பார்க்கலாம். அப்புறம் வந்து உத்தரப்பிரதேஷில் வந்து நம்ம நிறைய அட்மிஷன்ஸ் வந்து எவ்ரி ரவுண்ட்ஸ் ஆஃப் கவுன்சிலிங் போடுறோம், அதோட ஷெடியூலை பற்றி பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஸ்டார்டிங் நம்பர் 1, இந்த ரெசிக்னேஷன் இன் ரவுண்ட் 2. அதாவது ரவுண்ட் 1ல் முடிஞ்ச உடனே ரவுண்ட் 2 ஆரம்பிக்கிற வரைக்குமே ரவுண்ட் 1ல் அலாட் ஆன கேண்டிடேட்ஸே சில பேர் வந்து ரிசைன் பண்ணாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஆஃப்லைன் ரெசிக்னேஷன் மாதிரி நேராக போய் லெட்டர் எழுதி கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி தான் இருந்து சில மாணவர்கள் இருந்தாங்க. பட் ரவுண்ட் 2ல் அலாட் ஆன கேண்டிடேட்டுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. அந்த ரெசிக்னேஷன்றது யாரெல்லாம் அப்ளிகபிள். ரவுண்ட் 2ல் ஒரு சீட்டு அலாட் ஆகிருக்கு, நான் போய் ரிப்போர்ட் பண்ணவே இல்லை, அவங்களுக்கு ரெசிக்னேஷன் தேவையில்லை. ரிப்போர்ட் பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறம் என்னுடைய மனநிலை மாறுகிறது, வேறு கேட்டகரி ஆஃப் காலேஜஸ் போகிறேன். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு என்ஆர்ஐ லேப்ஸ்க்கு போகிறேன், அந்த என்ஆர்ஐ லேப்ஸ்க்கு இருந்தது, இப்போ நான் டீமில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன், அதில் சீட்டு கிடச்சிருச்சு. இந்த மாதிரியான சில எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நான் மாறணும் அப்படின்னு நினைக்கும் போது ரெசிக்னேஷன் பண்ணலாம். அதோடைய போர்ட்டல் எப்போ லைவ் பண்ணுறாங்க அப்படின்னா, நார்மல் நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் 7ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு லாகின் போர்ட்டலில் உங்களுக்கு ரெசிக்னேஷன் லெட்டர் அது மாதிரி ஆப்ஷன் கொடுக்கலாம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து கொண்டு போய் காலேஜில் கொடுத்து சர்டிஃபிகேட்லாம் வாங்கிக்கலாம், சரிங்களா? வித்தவுட் ஃபோர்ட் ஃபீச்சர், அதாவது நீங்கள் டெபாசிட் கட்டியிருக்கிறீங்க, டிவிஷன் ஃபீஸ் கட்டியிருக்கிறீங்க, எதுவுமே இழக்கக்கூடாது அப்படின்றதுக்கு தான் இந்த ரெசிக்னேஷன். ஆனால் ரெசிக்னேஷன் வெரி அலாட். ஏர்லியராக போகிறவங்களுக்கு மாணவர்கள் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. இந்த டைம் பிடிவின்னு தான் போகணும். டைமை தாண்டி போனாலும் ரெசிக்னேஷன் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. அதையும் தாண்டி என்ஃபோர்ஸ் பண்ணி ரெசிக்னேஷன் பண்ணணும்னு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஆஸ் பர் த ரூல் டெபாசிட் எவ்ரிதிங் இஸ் அப்ளிகபிள் அப்படின்றதையும் அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ போர்ட்டல் மூலியமாக வரும்ன்றத ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனில் முடிச்சுக்கிறேன். ஏன்னா லென்த் வீடியோனால நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்ல வேண்டியது இருக்குது. செகண்ட் டாபிக் டீம்டு. ஸோ டீம்டு யூனிவர்சிட்டியில் இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷன், நாளை இரவு, அதாவது நாளை சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 அலாட்டட் கேண்டிடேட்டு வித்தவுட் ஃபோர்ட் ஃபீச்சர் வித் ஃபோர்ட் ஃபீச்சரோட ரெசிக்னேஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் எந்த கல்லூரியில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அந்த கல்லூரியில் வேண்டாம், நான் டிஎன் மெடிக்கலில் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன், அலாட்மெண்ட் எடுத்துட்டேன், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் நான் இப்போ வந்து ரிசைன் பண்ணால் போய் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகரியில் ரிசைன் பண்ணணும் அப்படின்னா ரிசைன் பண்ணலாம் நாளை ஈவினிங் 6 மணி வரைக்கும். பட் பிஃபோர் போகிறதுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு காலேஜ் போங்க. மேபி நோடல் ஆஃபீஸ் இருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். பட் ரெசிக்னேஷன் லெட்டர் ப்ராப்பராக டவுன்லோட் பண்ணி எடுக்கணும் எம்சிசியோட போர்ட்டலில். அப்போ தான் உங்கள் சீட் வெக்கேட் ஆகும். அதனால் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சீட்டுக்கு இன்னொரு மாணவரே வர வைப்பாங்க. இல்லை ஜாயிண்ட் கேண்டிடேட்டாக போயிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டெபாசிட்டை லூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும், ரைட்? அடுத்து ரவுண்ட் 3 டீம்டு யூனிவர்சிட்டியை சாய்ஸ் ஃபில்லிங். சார் ஷெடியூலில் இன்னைக்கு காலையில் கொடுத்தாங்க, எனக்கு நிறைய மாணவர்கள் ஃபோன் பண்ணாங்க, சார் சாய்ஸ் ஃபில்லிங்கே வரலையே சார், சீட் மேட்ரிக்ஸே வரலையே சார் சொன்னாங்க. இப்போது நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் அவங்க சாய்ஸ், அதாவது ரெசிக்னேஷன் கொடுத்துருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு மண்டே மார்னிங்குள்ளே என்ன பண்ணுவாங்க, டோட்டல் சீட் மேட்ரிக்ஸை ப்ரிப்பேர் பண்ணி மண்டே ஆஃப்டர்நூன் ஒரு 2 o'clock 3 o'clock போல் சாய்ஸ்
ஃபில்லிங்க்கு கொடுக்கலாம். அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ அதனால் ரொம்ப ரஷ்யப்பாக போயிட்டு பார்த்துட்டே இருக்க வேண்டாம். 7ஆம் தேதி ஈவினிங் ஒரு 5 மணி போல் சாய்ஸ் ஃபில்லிங் எனேபிள் ஆகிடும். ரிவைஸ் ஷெட்யூல் அவங்க திரும்ப கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க 2 நாள் தள்ளி போட்டிருக்கிறதுனால நிறைய ஸ்டேட்டில் கவுன்சிலிங்ஸ் எல்லாமே நிறைய டேட்ஸ் ஆர் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. ஏன்னா தெலுங்கானாவில் நேற்று ஈவினிங் தான் ரிசல்ட் வந்துச்சு. அந்த மாதிரி ஆந்திர பிரதேஷ் எல்லா ஸ்டேட்லையுமே இப்போ தான் ரீசெண்டாக ரிசல்ட் கொடுக்குறாங்க. அப்போ ரிசல்ட் கொடுத்தா ஏற்கனவே டீமில் வச்சிருக்க சீட்டை ரிசைன் பண்ணால் தான் இங்கே போய் ரிப்போர்ட் பண்ண முடியும் இல்லையா? அந்த பர்டிகுலர் டேட்டுக்காக அவங்க தள்ளி போடுறாங்க. மற்றபடி பர்பஸிவாக அவங்க பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நீட் இருக்குது, ரெக்யர்மெண்ட் இருக்குது, எம்சிசியில் ஸ்டேட் சைட்லேருந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அதனால் அவங்க தள்ளி போட்டுட்டு வராங்க. பட் மோஸ்ட் ப்ராபபிளி 7ஆம் தேதி அவங்க ஒரு 2 நாட்கள் தள்ளி போய் அந்த போஸ்ட் பண்ண இருக்கலாம். ஸோ நம்ம தள்ளி போகிறதுனால நம்மளுடைய பிளானிங் வந்து நீங்கள் டிவைட் பண்ண வேணாம். பிளானை வந்து நீங்கள் அப்பப்போ மாடிஃபை பண்ணிகிட்டே இருக்கலாம். உங்களோட ஃப்ளோ சார்ட் மாடிஃபை பண்ணிகிட்டே இருக்கலாம். அடுத்து மார்க் வைஸ் வாட் ஆர் த பாசிபிலிட்டிஸ் கேட்டகரி ஆஃப் அட்மிஷன். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. இதில் நான் எந்த இடத்துல உங்கள் மார்க் சொல்கிறேனோ அந்த மார்க்குக்கு எது என்ன மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருக்கோ இது எல்லாமே பியூர்லி பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பெக்டேஷன், மை பர்சனல் எக்ஸ்பெக்டேஷன். இதுதான் சாத்தியம் அப்படின்னு சொல்கிறேன்னா இதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு மேலேயும் போகலாம், இதுக்கு பின்னாடியும் வரலாம். ஒரு தோராயமான மதிப்பீடு மட்டும்தான். என்னோட நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு என்ன நடக்குன்ற என்னோட எதிர்பார்ப்பை என்னோட சேனலில் நான் பதிவு பண்ணுறேன். அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்களா? ஓகே, தாராளமாக அதை பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? அதே போல் உங்களுக்கு 100% 200% சீட் எனக்கு கன்ஃபார்மாக கிடைச்சிருங்க. ஐ எம் வெரி கிளியர். ஐ எம் நோ த பக்கா ரூல்ஸ் எவ்ரிதிங். இது எனக்கு வந்து ஃபுல் கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னா பிரச்சனையே இல்லை. பட் உங்களுக்கு சீட்டு கிடைக்குமோ டவுட்டாக இருக்குது, இல்லை இந்த கேட்டகரியில் டவுட்டாக இருக்குது. அப்போ அந்த கேட்டகரியிலேருந்து அடுத்த கேட்டகரி போகிறதுக்கோ ஒரு கன்ஃபியூஷன் சுச்சுவேஷனோ டைலமா சுச்சுவேஷன் வருதுன்னா தயங்காமல் தாராளமாக எங்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கள். நான் வந்து தவறே பண்ண மாட்டேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்காக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட் தப்பு மட்டும் தான் எனக்கு தெரியும். எனக்கு தெரியறதே தவறுகள் எங்கே இருக்குன்னு தான் சொல்லி கண்டுபிடிக்க முடியும். அப்போது நமக்கு சரின்னு மட்டுமே தெரியறது. நாளைக்கு அவுட்புட்டில் 2 ரவுண்டு பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்க. 3ஆவது ரவுண்டில் இனிமேல் கவனமாக இருக்குன்றது அவசியம். 3ஆவது ரவுண்டில் நான் என்ன பண்ணணும், ஸ்டே அவுட் வெயிட் பண்ணலாமா வெயிட் பண்ணக்கூடாதா, 3ஆவது ரவுண்டில் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கலாம், 4ஆவது ரவுண்டில் என்ன நடக்கும், இது எல்லாமே பேஸ் பண்ணி என்னால் வழி நடத்த முடியும். நீங்கள் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணி எங்கிட்ட ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் ட்ராவல் பண்ணுங்கள். சரிங்களா? இட் இஸ் எ கம்ப்ளீட் ப்ரொஃபஷனல் கவுன்சிலிங் கைடன்ஸ், ரைட்? எப்படி ஜஸ்ட்டு கால் பண்ணி சார் இது கிடைக்குமா கிடைக்காது, அது வேற கொஞ்சம் கோவமாக வேறு சொல்கிறாங்க, அது வேற ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வந்து ஒரு யூனிவர்சல் டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் மாதிரி வச்சுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கால் பண்ணி விட்ட கேட்டால் ஒரு உண்மையை சொல்லிடுவார். அதனால் அதை வச்சு நம்ம அடுத்து போயிடலாம். அப்படி நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு நாலேஜு, ஒரு ஐடியாஸ் வில் பி ப்ரொஃபஷனல். சரியா? அதை நீங்கள் கரெக்டாக முறையில் பயன்படுத்தணும். இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறது மட்டும் கால் பண்ணி கேட்கணுன்ற மாதிரி இருக்காதுங்க. முயற்சி பண்ணுங்கள், கூட சேர்ந்து ட்ராவல் பண்ண பாருங்கள், என்னோட ஐடியாஸ் நாலேஜும் யூஸ் பண்ண பாருங்கள், அவ்வளோதான். ஓகே, உங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ட் இருந்தால் தாராளமாக அந்த பர்டிகுலர் கான்ஃபிடென்ட்டு கேட்டகரியில் எம்பிபிஎஸ்ல பிடிஎஸ்ல இதில் கிடைக்காது அப்படின்னு நீங்கள் ரொம்ப கிளியராக இருக்கீங்கன்னா அதில் ட்ராவல் பண்ணுங்கள். இல்லைனா ஆலேஜை பயன்படுத்துகிற மாதிரி நேரில் வந்து பார்க்க முயற்சி பண்ணுங்கள். அதர்வைஸ் இந்த ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கள். உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை மீட் அவுட் பண்ண முடியாது நான் சொல்லிடுவேன். நேரில் வந்து பார்க்க முடியாது. அப்போ முடியும்னா நான் பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி ஆகிடும். சரிங்களா? சரி, ஓகே. நான் என் சைடில் எந்த மிஸ்டேக்கும் பண்ண மாட்டேன். வீ கேன் டூ ஒரு 10 வருஷ அனுபவத்தை உங்களுக்கு என்னால் கொடுக்க முடியும். பட் தவறுகள் இல்லாமலும் உங்களுடைய டெபாசிட் இழக்காமலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பனிஷ்மெண்ட்லாம் இல்லாமலும் பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணலாம். சரிங்களா? ஸோ கடகடன்னு இந்த 3rd கேட்டகரி என்னோட மார்க் எங்கே பொருத்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைனலைஸ் பண்ணிடுறேன். சரிங்களா? ஒரு 600 மார்க்குக்கு மேலே இருக்கிற மாணவர் கண்டிப்பாக ஒரு அரசு மருத்துவக் கல்லூரிக்கோ இல்லை கவர்மெண்ட் கோட்டா இல்லை செல்ஃப் ஃபைனான்சிங்கோ இல்லை ஒரு ஓசிபிசிக்கு எம்பிசி கேட்டகரியில் இந்த மாதிரியான கேட்டகரியில் உங்களுக்கு இடம் கிடைப்ப வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் இந்த மாதிரி இருக்கலாம். இல்லை இதுலேயே எஸ்சி கேட்டகரி இருக்கிறவங்க அரசு கல்லூரிக்கு பியூர்லாவே பிசிஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் வாய்ப்புகள் இருக்கதான் நான் பார்க்குறேன். இப்போ அடுத்து 500 மார்க்குக்கு மேலே ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன், நிறைய பேர் இதுக்குள்ளே தான் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரிலாம் நம்ம ஐடியா கொடுக்க போகிறோம், என்ன மாதிரிலாம் ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறோம்னா கவர்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபினான்ஸ் நார்மலாக பிசி கம்யூனிட்டியோட 578 580. பட் அதை விட கட் ஆஃப் கம்மி பண்ணி சொல்லுங்கன்ற மாதிரி எதிர்பார்த்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்கள் திரும்ப எகெயின் நான் ஒரே பாயிண்ட் தான். நான் ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் சூப்பராக அழகாக ஒரு கட் ஆஃப் டேட் போட்டேன். சொல்லப்போனால் ரிசல்ட் வந்ததுக்கு முன்னாடி என்னோட வீடியோ எடுத்து பாருங்கள். நான் என்ன கட் ஆஃப் சொன்னனோ அந்த கட் ஆஃப்லேருந்து 1 மார்க் கூட டிவேட் ஆகலை. செகண்ட் ரவுண்டில் நான் கட் ஆஃபே கொடுக்கல. ஆனால் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, கட் ஆஃப் குறையாதுன்னு சொன்னேன். அதே மாதிரி அப்படியே எந்த புள்ளியோரும் மாறாமல் நடந்துச்சு. இந்த 3rd ரவுண்டில் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நாட் ரிப்போர்ட்டட் வந்து ஒரு 100 மாணவர்கள் இருக்கிறாங்க, இல்லை ஒரு 200 மாணவர்கள் இருக்கிறாங்க. எக்கச்சக்கமான வேக்கன்சி வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் எனக்கு தெரிஞ்சு மினிமம் டபுள் டிஜிட்டில் நல்ல வேக்கன்சி கிடைக்குங்க.
மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் டெஃபினட்டாக 100+ வேகன்சிஸ் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதே போல் என்ஆர்ஐ லேப்ஸில் எக்கச்சக்கமான சீட்ஸ் வேகன்சி வரப்போகுது. பட் அந்த சீட்டை எடுக்கக்கூடிய மாணவரும் பொருத்தமான மாணவரும் மார்க்கும் உள்ள மாணவர்கள் இருக்கிறாங்கன்ற விஷயத்தை மறந்துடாதீங்க. எப்போ உங்களுக்கு ஒரு அலாட்மெண்ட் வேற ஒரு கல்லூரியிலையோ வேற ஒரு கேட்டகரியிலையோ வேற ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியில கிடைக்குதோ அப்பதான் அவங்க வெளியில போவாங்க. பட் வெளியில போவாங்களான்னு ஒரு கல்குலேஷன் எடுத்தீங்கன்னா நீங்க ஹவ் டு செக் பாயிண்ட். ஸோ அதுக்கு வி ஹவ் லாட் ஆஃப் அனலைசிஸ். சரியா? ஸோ அதனால பி அவேர், பி அலர்ட். நமக்கு வந்து ஒரு 30 மார்க் குறையும்னு சொல்லி ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் சொன்னாங்க, நான் பார்த்தேன், சொன்னாங்க, அவங்க சொன்னாங்கன்னு நீங்கள் நம்பிக்கையோடு இருக்குது, தவறு கிடையாது. பட் வெரி வெரி கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றது அவசியம். ட்ரை பண்ணலாம். ஒரு 500 மார்க்குக்கு மேலே இருக்கிற மாணவர்களை நான் எப்படிலாம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறேன்னா, கவர்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபினான்ஸு, அப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ சீட்ஸு, என்ஆர்ஐ லேப்ஸ்டு சீட்டு, டீம்டு யூனிவர்சிட்டி, அப்புறம் அதர் ஸ்டேட்டில் நம்ம நிறைய தடவை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஒரு 11 லேக்லேருந்து 12 லேக் வரைக்கும் படிக்கலாம். வாய்ப்பு இருந்தால் தமிழ்நாட்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வாய்ப்புகள் சொல்கிறோம். அதே மாதிரி கவர்மெண்ட் கோட்டா இன் பிடிஎஸ் இந்த மார்க் ரேஞ்சில் இருந்தால் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. டீம்டு பிடிஎஸ், அப்புறம் பாண்டிச்சேரி சென்டெக்கில் இருக்கிற எம்பிபிஎஸ் சீட்டு, பிடிஎஸ் சீட்டு, இதெல்லாம் இந்த 500 மதிப்பெண் மேலே இருக்கிற மாணவர்களுக்கு பொருத்தமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக வி ஹாவ் கிளியர் காலேஜ் எவ்ரிதிங் அப்படின்னா ஓகே. அடுத்து 450 மார்க் எபோன்னு ஒரு கேட்டகரி நான் வச்சுருக்கிறேங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபினான்ஸ் ஃபார் எஸ்சி கேட்டகரி, எஸ்சிஏ கேட்டகரி, எஸ்டி கேட்டகரி. சரிங்களா? அப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத நான் பார்க்குறேன். பட் வெரி லிமிட்டட். பட் கட் ஆஃப் எவ்வளோ தூரம் குறையுன்றதை நான் நிறைய அனலைசிஸும் வேகன்சிஸும் பார்த்துட்டே இருக்கிறோம். வில் டிஸ்கஸ். அப்புறம் என்ஆர்ஐ சீட்ஸ் இருக்குது, என்ஆர்ஐ லாப்ஸ்ட் சீட் இருக்குது. அப்புறமேல வந்து 450 எபோ இருக்குது, அதர் ஸ்டேட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம். பட் வெரி வெரி சான்சஸ் ஆர் 50%, பட் வி கேன் ட்ரை. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கவர்மெண்ட் கோட்டா இன் பிடிஎஸ் இந்த மார்க் ரேஞ்சில் நம்ம பார்க்கலாம். டீம்டு பிடிஎஸ்ல பார்க்கலாம். அப்புறம் டீம்டு யூனிவர்சிட்டியும் நம்ம எதிர்பார்க்கலாம். சென்டாக்ல எம்பிபிஎஸ் பிடிஎஸ் எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் இந்த மார்க் ரேஞ்சில் என்னால் பண்ண முடியுது, எல்லாமே என்னால் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். 400 மார்க் எபோ அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிற மாணவர்களை நான் எப்படி பார்க்குறேன்னா, வந்து நான் என்ஆர்ஐ சீட்ஸு, என்ஆர்ஐ லேப்ஸ்ரி சீட்டு, அப்புறம் டீம்டு யூனிவர்சிட்டி, அதர் ஸ்டேட்டில் வந்து ஒரு 50% சான்ஸ் இருக்கிறத பார்க்குறேன். அது கவர்மெண்ட் கோட்டா பிடிஎஸ் ட்ரை பண்ணலாம், டீம்டு பிடிஎஸ், அப்புறம் சென்டாக்ல எம்பிபிஎஸ் பிடிஎஸ், இதெல்லாம் இருக்கிற வாய்ப்புகளாக பார்க்குறோம். மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நான் கிளியர் கட்டாக சொல்ல மாட்டேன். பட் 400 மார்க் எபோ இஸ் நாட் ஏ சேஃப் மார்க். மேனேஜ்மெண்ட் கோட்டா நான் ஆப்ஷனில் கொடுக்கல. நான் அப்படி கொடுக்கலன்னா அது வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாமா சார் அப்படின்ற மாதிரி இருக்காதீங்க. பட் வி வில் ட்ரை. ஓகே. 300 மார்க் எபோவாக இருக்கிறவங்க என்ன இருக்கலாம், என்னெல்லாம் வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னா, ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியோட சீட்ஸ் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அதே போல் என்ஆர்ஐ மாணவர்களாக இருக்கிற பட்சத்தில் பண்ணி கொடுக்கலாம். என்ஆர்ஐ லேப்ஸாக இருக்கிறவங்க, பட்ஜெட் ரிலேட்டடாக எதிர்பார்க்குறவங்க, சில கல்லூரியில் நம்ம என்டையர் டியூஷன் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், புக் ஃபீஸ், யூனிஃபார்ம் ஃபீஸ், அதுக்கப்புறமே ஹாஸ்டல், ஒரு ஏசி ஹாஸ்டல், இந்த மாதிரிலாம் கூட கிளப் பண்ணி கம்மியாக கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம். காலேஜ்லேயும் பேசிகிட்டு இருக்கோம். வாய்ப்பு இருந்தால் கேளுங்க. அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் மஸ்ட்டு கம்பல்சரி இருக்கணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பிடிஎஸ் வாங்கலாம். இந்த மார்க் ரேஞ்சில் இருக்கிறவங்க டீம்டு பிடிஎஸும் நம்மளால் வாங்கி கொடுக்க முடியும். 200 மார்க் எபோவுக்கு என்ன சார்? சார் கண்டிப்பாக டீம்டு, அதாவது 200 மார்க்குக்கு மேலே இருந்தால் டீம்டு யூனிவர்சிட்டி கிடைச்சிருமா சார்? கண்டிப்பாக கிடைக்கலாம். அன்லெஸ் நீங்கள் சான்சஸை இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா இருக்கிற வேகன்சிஸ் கண்டிப்பாக என்ஆர்ஐ சீட்ஸ் மட்டும் தான் வேக்கன்ட் இருக்குது. ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு 200-300 வேகன்சி வந்தாலும் ஹையர் மார்க்குக்கு தான் அது கிடைக்குன்றதை நான் பார்க்கல. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற என்ஆர்ஐ லாப்ஸ்டு சீட்ஸு, அதே மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் கம்பல்சரி பண்ணியிருக்கணும். சென்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் வேணால் நம்ம ட்ரை பண்ணலாம். அதுக்கான முயற்சி பண்ணி முடிக்க முடியும். அப்புறம் 120 ஜஸ்ட் பாஸ் மார்க்கில் இருக்கிறீங்க. 127 மேலே தான் என்னோட மார்க்கே இவ்வளோதாங்க, இதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சோன்னா கண்டிப்பாக டீம்டில் இருக்கிற என்ஆர்ஐ சீட்டை நம்ம டார்கெட் பண்ண முடியும். தமிழ்நாட்டில் இருக்கிற என்ஆர்ஐ மாணவர்களுக்கான கொடுக்க முடியும். அப்ளிகேஷன் இருந்தால் என்ஆர்ஐ லேப்ஸ்டு சீட்டும் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் லாஸ்ட் ரவுண்டில் 236 கடைசி மார்க் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் காலேஜ் நேம்ஸ். பட் இந்த ரவுண்டில் நம்ம நிறைய டிஸ்கஷன் அனலைசிஸ் வச்சுருக்கிறோம். அதை வச்சு உங்களுக்கான வழி நடத்தி அதை வாங்குவதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். அடுத்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா சென்டாக்ல பிடிஎஸ். சரிங்களா? ஸோ இது வந்து இந்த மார்க்கில் இப்போ நான் ஒரு மார்க் சொல்கிறேன், அதில் சில கேட்டகரி நான் கவர் பண்ணலைன்னா அதற்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருக்கோ, இல்லை அப்படி ஒருவேளை அந்த கேட்டகரி தான் நான் ட்ரை பண்ணுறேன் சார்னா நம்ம என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். சரிங்களா? இந்த டீம்டு என்ஆர்ஐன்றது என்ஆர்ஐ மாணவர்களுக்கு என்ஆர்ஐஆர் கன்வர்ஷன் பண்ணுறதோ ப்ரொசீஜர் பண்ணுறதோ அதுக்கான நிறைய பேர் நேரில் வந்து பார்த்துருக்குறாங்க. அதற்கான வழிமுறைகளை சொல்லி கொடுத்துருக்குறோம்.
அவங்க சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்த முயற்சி பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த மார்க் இங்கே தான் ஃபிட் ஆகும் சார், அப்போ எங்கேயும் ஃபிட் ஆகாதுல்ல, அப்போ நான் அந்த கேட்டகரியில் போனால் தான் இந்த வருஷம் சீட் வாங்க முடியும் அப்படின்ற உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஒரு 130 மார்க் இருக்கிறேங்க சார், ஒரு 200 மார்க் 250 மார்க் இருக்கிறேன், அப்போ டீம்டு நீங்கள் ஆப்ஷன் கொடுக்கல, டீமில் இருக்கிற என்ஆர்ஐ தான் சொல்கிறீங்க, அப்போ தமிழ்நாட்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டா இல்லை, என்ஆர்ஐ ஆப்ஷனும் எனக்கு வந்து இப்போ இருக்கிற சீட்டை பயன்படுத்த முடியாமல் போனால் என்ன பண்ணுறது, அந்த மாதிரியான நிறைய கால்குலேஷனில் இந்த கேட்டகரி என்ன மார்க்கை வச்சு நீங்கள் ஒரு கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணுங்களேன். இதில் ஒன்று கண்டுபிடிச்சி நீங்களே போயிட்டு ஜெயிச்சிட்டிங்கன்னா எனக்கு சந்தோஷங்க. சரிங்களா? இல்லைன்னா நம்ம வந்து ஏதாவது போய் யோசிச்சு கேட்டு பாருங்க. அடுத்த லெவல் சார், இப்போது நீங்கள் டீம்டு என்ஆர்ஐ சொல்கிறீங்க, என்ஆர்ஐ லேப்ஸ் ஃபீஸே சொல்கிறீங்க, அதுக்கு என்னோட ஃபண்டு பொசிஷன் ஒரு 25 லட்சம் கட்ட சொல்கிறீங்க, ஃபஸ்ட் இயர் டபுள் த பேமெண்ட் கட்ட சொல்கிறீங்க, அப்போ அந்த பேமெண்ட்டுக்கு நான் ஐம் நாட் ஃபிட் வித் ஃபினான்ஷியல் ஃப்ளோ அப்படின்னா அப்புறம் ஒரு வருஷத்துக்கு உங்களால் என்ன சொல்ல முடியும், ஒரு 5 லட்சம் ஒரு 6 லட்சம் செலவு பண்ண முடியும்னு அப்ராட் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ டெஃபினட்டாக ஐ வில் சப்போர்ட். அதுக்கு நான் சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கிறேன். நான் ஒரு 4 கண்ட்ரி மட்டும் தான் பார்க்குறேன். மாணவர்களுடைய நானே நேரடியாக வர ரெடியாக இருக்கிறேன். நிறைய வீடியோக்கள் ஆல்ரெடி போட்டிருக்கிறோம். திரும்பவும் அந்த வீடியோஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ண போகிறோம். அந்த அப்ராடு டார்கெட் பண்ணுறவங்க ஆஃப்டர் 3 ரவுண்ட்ஸ் ஆஃப் கவுன்சிலிங். சரிங்களா? ஸோ டெஃபினட்டாக இதுதான் பல்ஸ் ரேட் நமக்கு தெரிஞ்சிடும். அந்த டைமில் வாங்க. அப்போ கூட நான் அந்த அப்ராடை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் இருக்கிற வாய்ப்புகளை சொல்லிக் கொடுக்குறேன். அது இல்லாமல் இந்த நெக்ஸ்ட் இது மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஐடியாஸும் சொல்லிக் கொடுத்து அவங்க ஃபுல்ஃபில்லான டாக்டராக இங்கே வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணித்தரேன். சில கண்ட்ரிஸ் தான், ரொம்ப அதிகமாலாம் இது நான் பண்ணல. உஸ்பெகிஸ்தான், வியட்நாமு, பங்களாதேஷு, அப்புறம் திமோர் லீஸ்ட்டு, இந்த மாதிரியான சில கண்ட்ரி ஈஸியாக போயிட்டு வர மாதிரி எனக்கு ஃப்ரெண்ட்லியாக என் மாணவர்கள் படிக்கிற கல்லூரியை மட்டும்தான் நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறீங்க, எனக்கு கண்டிப்பாக இந்த கேட்டகரியில் கிடைச்சிடும், இதுக்கு பணமும் இருக்குது, ரெடியாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க தாராளமாக ப்ரிசீவ் பண்ணுங்கள். இல்லையா, எனக்கு டயலமா சுச்சுவேஷன் இருக்குது, எனக்கு பிரச்சனை இருக்குது, இதுக்கு என்ன முடிவு இருக்குதுன்னு தெரியல, அடுத்த ரவுண்டில் என்னென்ன பண்ணுறது இல்லை, அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஹேண்ட் ஓவர் த டாக்குமெண்ட், நான் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளை செய்து உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணி பார்க்குறேன். பட் நடைமுறை சாத்தியம் இல்லைனால் டேரெக்டாக நான் சொல்லிடுவேன், இது சாத்தியம் இல்லை சார், நான் டச் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவேன். சரிங்களா? ஸோ வெரி கிளியர். கடைசியாக ஒரே ஒரு டாப் மட்டும் யூபியோட ஷெடியூல் சொல்கிறதா சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி தேதி 5, நாளை மறுநாள் மண்டே மார்னிங் 9 o'clockலேருந்து உத்தரப்பிரதேஷ்க்கு உண்டான வருஷத்துக்கு ஒரு 11 லட்சத்துலேருந்து 13 லட்சத்துக்கு உண்டான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற கல்லூரிகளை பார்ட்டிசிபேட் பண்ணுறதை நம்ம வந்து அன்றைக்கி ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுலேருந்து ரொம்ப ஷார்ட் பீரியட் கொடுத்துட்டாங்க. எப்போதுமே ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் ஷெடியூல் போடுறது வந்து யூபி தான். அவங்க தான் ஃபஸ்ட்டு டேட்டு இது எதையும் மாற்ற மாட்டாங்க, பர்ஃபெக்டான இதில் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த டைமில் நம்ம என்கரேஜ் பண்ணலாம். எல்லா கல்லூரிக்கும் நான் நேரில் போயிட்டு வந்ததை நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ரெடியாக இருக்கிற என்னோடய மார்க்கும் ஓரளவு 500 மார்க்குக்கு மேலே இருக்குது, என்னோடய பட்ஜெட்டும் இந்த ரேஞ்சில் தான் இருக்குது அப்படின்றப்ப தாராளமாக வந்து பாருங்கள். அதற்கான வழி நடத்தி உங்களை ஒரு நல்ல சக்ஸஸ் ரேட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஸோ இருக்கிற டேட்டா எல்லாத்தையும் எழுதி பாருங்கள், திரும்ப மூவ் பண்ணி ஃபார்வேர்ட் பண்ணிலாம் எடுத்து எழுதி பாருங்கள். ஸோ கெட் சம் டேட்டா ஐடியா அனலைசிஸ். ஓகே, ஸோ ஆல்வேஸ் பெட்டர். நல்ல ஒரு சக்ஸஸ் எடுக்கணும்னு தான் என்னோட ஆசையும் கூட. என்னால் எந்த அளவுக்கு உதவி பண்ண முடியுமோ தாராளமாக ட்ரை பண்ணுறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம்.